பொதுப்பணித்துறைக்கு அமெரிக்காவிலிருந்து சில இயந்திரங்களை வரவழைப்பதில் தவறு நடந்திருக்கிறது என்று தெரிந்ததும் தலைமை பொறியாளர் மீது கடும் நடவடிக்கை எடுத்தார் அன்றைய சென்னை மாகாண முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். இது தொடர்பாக மூத்த அதிகாரிகள் விஷயத்தில் நிதானம் தேவை என்று அன்றைய பிரதமர் நேரு தொலைபேசியில் அறிவுறுத்த, இதை பற்றி உங்களிடம் பேச ஒன்றுமில்லை என்று சொல்லி தொலைத்தொடர்பை துண்டித்தார். ஒழுங்கு தவறும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க இவர்தான் ஒழுங்கு நடவடிக்கை நடுவர் குழு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு குழு ஆகியவற்றை அமைத்தார். ஓமந்தூராரின் தம்பி லட்சுமி நாராயண ரெட்டியார் கிணறு தோண்ட அரசு வேளாண்மை துறையில் இருந்து பவர் ட்ரில்லரை வரவழைத்து துளை போட்டார். தண்ணீர் வரவில்லை. வேறு இடத்தில் முயன்று பார்ப்பதற்காக அரசு இயந்திரத்தை பண்ணையில் சில நாட்கள் நிறுத்தி வைத்திருந்தார். தம்பியின் இந்த செயலை அறிந்து முதல்வர் உடனே அங்கிருந்து இயந்திரங்களை அகற்றவும், பயன்படுத்தாதிருந்த நாட்களுக்கும் சேர்த்து வாடகை வசூலிக்கவும் ஆணையிட்டார். உறவினர்களுக்கு சலுகை அளிக்கும் அதிகாரி மீது ஆண்டவனின் சாபம் உண்டாகட்டும் என்ற நபிகளாரின் மொழி அறிந்து அதன் வழி நடந்தவர் ஓமந்தூரார். தன் சொந்த நிலங்களையும் வடலூரில் குடியிருந்த கட்டடத்தையும் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நிலையத்திற்கு எழுதி வைத்தார் ஓமந்தூரார். அவர் நோயுற்ற போது அரசு செலவில் சிகிச்சை வழங்குவதாக தெரிவித்தும் அதை ஏற்க மறுத்து தம்பியின் வீட்டிலே தங்கி நோயிலிருந்து மீளாமல் கண்மூடினார். உன்னதமான இளைஞர்களே, இது அந்த காலம் என்று சொல்லி சென்று விடாதீர்கள். நேர்மை புதையுண்டு போக சமுதாயம் அனுமதிக்க கூடாது. நன்றி, வணக்கம்.